சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேருக்குன்னு கல்யாணம் ஆகல. என்ன சொன்னீங்க? சார் ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் நடந்திருக்கு, முறைப்படி தாலி கட்டல. அதை தான் சார் இப்படி சொல்றான். என்னடா கோபி? ஆமா சார், எக்ஸாக்ட்லி ஹீஸ் ரைட். அதானே பார்த்தேன். அரசாங்கத்துக்கு ரெஜிஸ்டர் ஆனா போதும், தாலி கட்டணுங்கிற அவசியமே இல்லை. சரி, பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். சரி, நான் கிளம்புறேன். சார், இப்படி தூரம் வந்துட்டு ஒரு டீ கூட குடிக்காம போறீங்களே. நீ டிகிரி முடி, கண்டிப்பா வந்து விருந்தே சாப்பிடுறேன். சரியா? பாய். வரேன். பாத்தியா தீபி, இந்த பட்டிக்காட்டோட பந்த பகுமானெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. எல்லார் படிப்பும் கெட்டாலும் பரவாயில்லன்னு மொத்தமா காலேஜ் ஏதாவது ரீசன் சொல்லி உங்க கிராணியை இழுத்து மூட சொல்லு. உனக்கே தோணும் போது எனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் ஸ்ட்ரைக் ஆகாமலையா இருக்கும்? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணட்டுமான்னு கேட்டேன். கிராணி தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. நிறுத்துங்க நிறுத்துங்க.
கொடுங்க சார். இந்த பொங்கடி இது கொண்டு போய் கொடு. மேடம், குட் மார்னிங் மேடம். உங்களுக்காக தான் இவ்வளோ நேரமா காத்துட்டு இருந்தேன். எவ்வளோ பெரியவங்க நீங்க. உங்க கையில இந்த கோர்ட் ஆர்டரை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளின நானே உன்னை கிளாஸ் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லணும், அப்படிதானே? என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா? நான் அதுக்கெல்லாம் இந்த காலேஜுக்கு வரல மேடம். நல்லபடியா என் கோர்ஸை முடிச்சு இது வரைக்கும் இந்த காலேஜ்ல யாரும் எடுக்காத மார்க்கை எடுத்து காலேஜ் போர்டுல நிரந்தரமா என் பேர் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா வேணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்லயே உன் பேர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காலேஜ் டிகிரி போர்டுல உன் பேர் இருக்கணும்னு நினைக்கிறியா? அது ஒரு காலம் நடக்காது. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் மேடம். இப்ப இந்த கோர்ட் ஆர்டரை வாங்கிட்டு எனக்கு ரீ அட்மிஷன் கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் கடவுள் என்னை இப்படியெல்லாம் சோதிச்சாரோ என்னவோ. இல்ல, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கத்தான் கடவுள் என்ன சின்னதா இப்படி சோதிச்சிருக்காரு. பொங்கடி, இனிமே இந்த காலேஜில் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அது ராஜம்மா தடுத்துருவாங்க. இல்லைன்னா
கோர்ட்ல அவங்களால கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல? ஆமா ஆமா, அவங்களே ஒரு பெரிய பிரச்சனையே பிரச்சனை பண்ணலனா வேற யார பண்ண போறா? டேய், யாரா அது நம்ம ட்ரஸ்டியை பத்தியே தப்பா பேசுனதே? ஃப்ளவர் ஃபிளாக். ஓகே மச்சான், அப்ப நம்ம ஆர்கெஸ்ட்ரா அனுப்பிச்சிடலாமா? அனுப்பி. காசு கொடு. காசா? கொடு. கிரானி, நான் இனிமே காலேஜுக்கே வரல. நான் வீட்டுக்கு போறேன். நெல்லு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன செய்ய சொல்றீங்க? நம்ம காலேஜ்ல, அதுவும் உங்க முன்னாடி அந்த பொட்டிக்காடு இப்படி ஆட்டம் போட்டுட்டு போறா. நீங்க பேசாம இருக்கீங்க. இனிமே நான் கிளாஸ்க்கு போனா நான் தான் அவ முன்னாடி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கணும். இதெல்லாம் தேவையா எனக்கு? அதான் காலேஜ் விட்டு நின்னுடலான்னு இருக்கேன். சுத்த பைத்தியக்காரத்தனமா பேசாத. மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்துறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கு நீ சொல்றது. உனக்குள்ள எரியிற நெருப்பு எனக்குள்ள எரிமலையா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் அவளை சும்மா விட மாட்டேன். வட்டியும் முதலுமா அவளுக்கு நான் திருப்பி கொடுப்பேன். நீ வெயிட் பண்ணி பாரு. ஆனா என்ன எத்தனை நாள் வெயிட் பண்ண சொல்றீங்க? தெய்வம் எப்ப தண்டனை கொடுக்கும், கோர்ட்டு எப்ப தண்டனை கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ராஜம்மா நினைச்ச உடனே கொடுப்பா. அவ இவ்ளோ குத்தாட்டம் போட்டுட்டு போறாள்ல, கிளாஸ் ரூமுக்கு உள்ள போக முடியுதான்னு பாரு. கிரானி, ரியலி? கிரானினா கிரானி தான். எனக்கு எப்படி இந்த சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுனே தெரியல. ஐயோ கிரானி, ஐ அம் சோ ஹாப்பி, சோ ஹாப்பி. கலக்கிட்டீங்க. ஐயோ, டேய், ஏ வாத்திய கோஷ்டி, இங்கே இருங்க. உங்களுக்கு இன்னொரு கச்சேரி இருக்கு. என்ன புரியலையா? கொஞ்சம் அங்க பாருங்க. நீதானம்மா பூங்குடி? ஆமா சார். சார், இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூங்கொடிக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம சேர்த்துக்கிட்டாங்க. நீங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா? பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்த மேடம் என்ன பிரதமரா இல்ல முதலமைச்சரா? பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா உயரடுக்கு பாதுகாப்பு. கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சு கொடுக்க போறோம்.
அரெஸ்டா? எதுக்கு சார்? பூங்கொடி காலேஜுக்குள்ள வரதை தடுக்கிறதுக்காக மத்தவங்க பேச்சை கேட்டு வந்திருக்கீங்களா? சார், ப்ராப்பர் ரீசன் இல்லாம அரெஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்க, அப்புறம் பெரிய ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அது கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. யார் மேல எப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு நீ எனக்கு சொல்லி தராத. அப்புறம் அரெஸ்ட் பண்ண போறது அந்த பொண்ணு மட்டும் இல்ல, உன்னையும் தான். ஆமா, என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? அதுக்கு உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? வாரண்ட்லாம் இருக்கு. வாரண்டா? எந்த ரீசனுக்காக அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியிருக்கீங்க? இவ்வளவு சட்டம் பேசுற, நீ என்ன தப்பு பண்ண? உன்னை எதுக்காக அரெஸ்ட் பண்றோன்றதே தெரியாதா உனக்கு? என்னப்பா பேச்சு மூச்சே காணோம்? ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு போலியா சர்டிபிகேட் கொடுத்தல்ல? அதை கண்டுபிடிச்சா அரெஸ்ட் பண்ணுவாங்கிறது உனக்கு தெரியாதா? நீ பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம், தெரியும்ல? அரசு முத்திரையை தவறா பயன்படுத்தியிருக்க. போலியா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்க. இதுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியல? இது காலேஜ்ன்றதுனால உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வந்து வண்டியில ஏறுங்க. ஏய், என்ன கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு இருக்கியா? என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டேல்ல? போற இடத்துல 3-4 வருஷம் தங்கிட்டு வா. மனசார நான் வாழ்த்தி அனுப்புறேன். அப்புறம் அந்த காலேஜ் போர்டுல உன் பேர் வரணும்னு ஆசைப்பட்ட இல்ல? கவலையப்படாத, நீ தைரியமா போயிட்டு வா. இந்த காலேஜ்ல மோசமான ஸ்டூடெண்ட்னு ஒரு போர்டை ரெடி பண்ணி அதுல பேரா உன் பேரை எழுதி வைக்கிறேன். போ. டேய், பேண்ட் கோஷ்டி இப்ப வாசிங்கடா.